தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். கேரள மாநிலம் பத்தினம் திட்ட அடுத்த ஓமல்லூர் பகுதியில் சாலையோரம் செயல்பட்டு வந்த பூஜை பொருட்கள் விற்பனை கடையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேந்திர பிரசாத். வணக்கம் ராஜேந்திர பிரசாத். தற்போது இந்த தீயானது அணைக்கப்பட்டு விட்டதா? இந்த தீ விபத்தால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன? முழு விவரங்கள். கேரள மாநிலம் பத்தனம்திட்டா ஓமல்லூர் பகுதியில் சாலையோரம் செயல்பட்டு வந்த பூஜை பொருட்கள் விற்பனை செய்யக்கூடிய கடையானது இன்று மதிய வேளையில் திடீரென தீப்பிடித்து எரிய துவங்கியுள்ளது. இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த கடையின் உரிமையாளர் கடையை விட்டு வெளியே வரவே தீயை அணைக்க முயன்றார். ஆனால் அந்த கடையினுள் எளிதில் தீப்பிடித்து எரியக்கூடிய பொருட்கள் இருந்ததால் தீயானது மளமளவென பரவி அருகில் இருந்த ஐஸ்கிரீம் கடை உள்ளிட்ட கடைகளிலும் பற்றி எரிய துவங்கியது. இதனையடுத்து பத்தனம்திட்டா தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் 3 யூனிட்டுகள் கொண்ட தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தண்ணீரை கொண்டு அந்த தீயை அணைக்கும் முயற்சி ஈடுபட்டனர். சுமார் 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயானது கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. அதே நேரத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள், அதாவது அந்த பூஜை பொருட்கள் விற்பனை செய்யக்கூடிய கடையிலும் அருகில் இருந்த ஐஸ்கிரீம் விற்பனை செய்யக்கூடிய கடையிலும் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களானது எரிந்து சேதமாகியுள்ளது. இது சம்பந்தமாக இந்த பத்தனம்திட்டா போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேந்திர பிரசாத். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.